ஹாய் ஹலோ, நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி வந்துட்டு நம்ம கிச்சனில் பெப்பர் சிக்கன் வந்து பண்ண போகிறோம். பெப்பர் சிக்கன் வந்து ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். இது வந்து எங்கள் வீட்டில் அவர் ஹஸ்பண்டோட ஃபேவரட். தம்பி வந்து பெப்பர் சிக்கன் சாப்பிட மாட்டான். அதனால் வந்து அவனுக்கு கொஞ்சம் வந்து சில்லிக்கு எடுத்து வச்சுருக்கேன். அவனுக்கு வந்து சில்லி ப்ளஸ் ரசம், சாதம், தயிர், முட்டை இதெல்லாம் போட்டு அதெல்லாம் நான் காமிக்கலை. இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன் வந்து எப்படி பண்ணுறது, நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் காமிக்கிறேன். ஸோ நம்ம ஆயிலுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து குக்கரில் செய்ய போகிறேன். என்னடா எல்லாமே வந்து குக்கர்லேயே பண்ணுறேன்னு நினைப்பீங்க. கொஞ்சம் வந்து நான் பார்த்துட்ருக்கேன், இந்துஸ்தாலி அதுலாம் பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் கடாய் கொஞ்சம் வந்து ரொம்ப இரும்பு கடாயெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் வாங்கினேன்னா அதில் நான் பண்ணுறேன். அது வரைக்கும் குக்கர் தான். குக்கரில் செஞ்சால் கொஞ்சம் நல்லா குக்காகி கிரேவியாக வந்து வரும். ஸோ அதுக்காக வந்து குக்கரில் பண்ணோம்னா நல்லா குக்காகி கிரேவியாக வரும். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து குக்கரில் பண்ண போகிறேன். சில்லிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு சிக்கனில் வந்துட்டு பெப்பரும் கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா லைட்டாக இது மட்டும் போட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சிடலாம். நல்லா சிக்கனில் வந்து கலந்து வச்சிடலாம். அப்போ தான் வந்து சிக்கனில் வந்து அந்த ஃப்ளேவர், அந்த பெப்பர் ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கும். இந்த மாதிரி நல்லா இந்த பெப்பர் சிக்கனுக்கே வந்து மெயினான இது என்னன்னா, தக்காளி போடக்கூடாது, தண்ணி ஊற்றவே கூடாது. அதில் வந்து நல்லா எண்ணெயிலேயே வந்து நல்லா வெந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா உள்ளே இறங்கணும். அதான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு போடுறேன். நல்லது. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதுல வந்து என்னன்னா, உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா சேர்க்க மாட்டேன், அதனால போடலாம். சேர்த்துட்டா நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து பச்சை மிளகாலாம் போட்டா பிடிக்கும். நான் ஆல்ரெடி வந்து பெப்பர் சிக்கனே வந்து காரமாக தான் இருக்கும். அதனால வந்து பச்சை மிளகா போடணும். ஏன்னா ரொம்ப காரமாயிடுச்சு சாப்பிடணும். பச்சை மிளகா போட்டுக்கு நான் எதுக்குமே பச்சை மிளகா போட மாட்டேன். இவ்வளவுதான். இதுல வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். ஏன்னா தக்காளி போட்டா வந்து தண்ணி இதாயிடும். ஆனா தக்காளி போட்டா டேஸ்ட் கிடைச்சிடும். அதனால யாரும் சாப்பிட முடியாது. ஸோ சரி, அவருக்காக வந்து ஒரே ஒரு தக்காளி போடணும். ஸோ வந்து இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து தக்காளி போட்டே ஆகணுங்கிறாரு. ஏன்னா வந்து லைட்டாக ஒரு சின்ன தக்காளி ஒன்று போட்டுக்கலாம், பேருக்கு போட்டுக்கலாம். ஆனால் போடக்கூடாது, போடாமல் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கேட்க மாட்டேங்கிறாரு. ஸோ குட்டி தக்காளி அதெல்லாம் ஒன்று போடலாம். போடக்கூடாதுன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் போட்டு நல்லா ஏதாவது உங்களோட அந்த குறிப்பு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் சமையலுக்கு. ஏங்க நான் நீ சமையல் செய்கிற அன்னைக்கு நான் குறிப்பு சொல்கிறது, அதனால டேஸ்ட்டே கெட்டு போச்சுன்றது.
அந்த பெப்பர் சிக்கன் வந்துட்டு நான் தான் அவள் தான் சீப்பாக இருந்தது இந்த இதுலேயே. சீப் தாமுக்கு அவள் தான் சொல்லி தந்தது பெப்பர் சிக்கன் பண்ணுறது அப்படின்னு. இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சொன்னாங்க. அவங்க ஒரு நாள் பண்ணிட்டு வந்திருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து அதை எப்படி பண்ணுறதுன்னு கேட்டு நான் வந்து ஒரு நாள் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து பெப்பர் சிக்கன் வந்து பிடிச்சிருச்சு அவருக்கு. அதனால் சரி இப்போ பண்ணலாம். இந்த இடையில பண்ணுறது இல்லைன்னா பசங்க வந்து பிடிக்கிறது இல்லை, விரும்புறதில்ல. அதனால் செய்யாமே இருந்தேன். இன்றைக்கி வந்து பண்ணேன். அது இல்லைங்க உண்மை, வீடியோக்காக பண்ணுறாப்பு. உண்மையெல்லாம் வெளியில் சொல்லி உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா? அதே ட்ரெஸ் பிடிக்கும். வீடியோக்காக சமைச்சு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்டாண்ட் ஒன்று சொல்லியிருக்கோம். காசு போனோன்னு போ நல்லா வந்து காஸ்ட்லியாக அந்த ரிங் லைட்டோடு இருக்குல்ல, அந்த ஸ்டாண்ட் வந்து வாங்க போகிறேன். இவங்க அந்த கேமராமேன்களோட தாங்க முடியல. வீடியோ எடுக்க சொன்னால் ஒரு ஃபோக்கஸில் எடுக்கிறதே இல்லை, எங்கேயோ பார்த்துட்டு பேன் எடுக்க வேண்டியது. அதுவும் வீடியோவே ஆன் பண்ணாமல் எடுக்கிற ஒரே ஆள் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கிறது. அப்புறம் பார்த்தா அந்த வீடியோ பார்க்கலான்னு பார்த்தா அது ஆன்லேயே இல்லை. ஸோ அதனால் வந்து ஸ்டாண்ட் வந்து ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் மேலே போயிட்டு வாங்கிக்கலாம். ஸ்டாண்டு வந்து அவங்க அப்பா குழந்தைட்டு இருக்காரு. இப்போ வந்து நல்லா வணங்கிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வணக்கிட்டு நல்லா வந்து வணக்கி கொஞ்ச நேரம் வந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து உப்புலாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போடுறோம். நல்ல வேலை சாப்பிட்றப்போ போடலாம். உப்பு வந்து கொஞ்சம் இந்த நடுங்க ஸோ வந்து குக் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி பெப்பர் போட்டிருக்கனால நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்துச்சுன்னா கொஞ்சம் பிளாக்காக வரும். ஸோ வந்து நம்ம வேணும்னா ஒரு 2 விஷல் விட்டுக்கலாம், இல்லை இப்படியே நீங்கள் குக் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். பண்ணி வேகிற வரைக்கும் நம்ம பெரட்டி குக் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒரு விசில் விட்டிங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் அந்த கறி எல்லாம் வெந்து உங்களுக்கு வந்து நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும். ஸோ நான் வந்து ஒரு விசில் விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல தண்ணியே ஆட் பண்ணல, ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி கிரேவி மாதிரி வந்துருச்சுன்ட்டு. கொஞ்சம் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. தெரியுமா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நீங்கள் சாதத்தில் வந்து அப்படியே பரட்டினா அப்படி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கூட வந்து ரசம் வச்சுட்டிங்கன்னா. ஸோ இப்போ வந்து சிக்கன் ரெடி பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பெப்பர் சிக்கன். நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், ஈஸி, பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இனிமேல் வந்து நம்மளோட சேனலில் வந்து சூப்பரான குக்கிங் வீடியோஸ் நிறைய வரப்போகுது, பாருங்கள். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
ஸோ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ், பாய்.